குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் லீவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புதுசாக ஒரு ஸ்கீம் உருவாக்கி லீவ் கொடுக்க போகிறாங்களாம் எல்லாருக்கும். அப்படியே சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு அமைச்சர் பேசியிருக்கார். யார் அவர், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அமைச்சர் அருண்ராஜ் அவரே தான். என்னென்னா, ஒரு விழாவில் ஒன்று பேசியிருக்காரு. அதாவது நம்ம இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லியே நம்ம இந்த குழந்தைங்கள் பிறகுறதோட சதவீதம் வந்து குறைஞ்சி போச்சான். அதனால் நம்ம அந்த வயசானவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகி போச்சா. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த கணவன் மனைவி இருப்பாங்க இல்லையா, இவங்க 2 பேருமே வேலைக்கு போகிறதால அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அதனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் ரொம்ப பொறுமையாக இருக்குது. அவங்களுக்கு சரியான உடல் ஆரோக்கியம் இல்லாததால் அந்த ப்ராசஸ் தள்ளி போயிட்டே இருக்கான். இதனால் என்ன பண்ண போகிறாங்க இப்போ அப்படின்னு யோசிச்சா, அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு வளமான தலைமுறையை உருவாக்குறதுக்கு, ஒரு வளமான அந்த குழந்தையை உருவாக்குறதுக்கு, ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கோ அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ், அதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு லீவு கொடுக்க போகிறாங்களாம்ப்பா. அதாவது இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு லீவு கொடுப்பாங்க இல்லையா பெண்களுக்கு, அதே மாதிரி இப்போ என்ன ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு லீவு கொடுக்க போகிறாங்களாம். அது அரசாங்கம் சார்பிலே கொடுக்க போகிறாங்களாம்ப்பா. அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஒரு லீவு அமைப்பை உருவாக்க போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த ஃபேமிலி பிளானிங் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் பொதுவாகவே புதிய சிந்தனைகளுக்கு வழிவகுக்கும். இப்போ நம்ம என்ன பெரிய பிரச்சனை, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ஸில் ரொம்ப வி டுக் திஸ் ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ் வெரி சீரியஸ்லி, ரொம்ப டெடிக்கேட்டடாக சின்சியராக ஒர்க் பண்ணதுனால வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் தட் நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட் ஹஸ் ஃபாலன் வெரி மச் பிலோ த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். இப்போ 1.3 அளவுக்கு போயிடுச்சு. இப்போ என்னென்னா, நவ் தமிழ்நாடு ஹஸ் பிகம் அன் ஏஜிங் சொசைட்டி மாதிரி போயிட்டுருக்கு. அபோவ் 60 years, அரௌண்ட் 16% ஆஃப் அவர் பீப்புள் ஆர் அபோவ் 60 years அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஃபேமிலி பிளானிங்னா அடுத்து நம்மளுடைய டைரக்ஷன்ஸ், நம்மளுடைய பாலிசிஸ்லாம் ஹவு டு ப்ரொமோட் பேரண்ட்ஸ், ஹவு டு ப்ரொமோட் கப்புள் டு ஹாவ் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி தான் போகணும். இல்லை, இப்போ என்னென்னா, சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய கப்புள்ஸ் தே ஃபீல் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டைமும் கிடைக்கிறது இல்லை, ரிலாக்ஸ்டான சுச்சுவேஷன்ஸ் இல்லை. மேபி I think in future there may come a time where government itself promotes having a policy where we give holidays to couple